ஓம் பார்வதிபதிலொல்ல நமோ நமோ சைலயாங்கனிவாத நமோ நமோ பார்வதிபதிலொல்ல நமோ நமோ சைலயாங்கனிவாத நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 சூர நாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். நேற்றைய தினம் சூரசம்ஹாரம் நிறைவேறி இன்று திருக்கல்யாண உற்சவம். இன்னும் சில ஆலயங்களிலே அது 10 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும். பட்டாபிஷேகம், வள்ளி திருமணம் தனியாக, தேவயான திருமணம் தனியாக என்று சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு இந்த திருக்கல்யாணம் என்கின்ற பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். இப்போ நமக்குள்ளே ஒரு வினா எழும். வருடா வருடம் சுவாமிக்கு திருக்கல்யாணம். இந்த வருடா வருடம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்கிறோம். முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வயானை என்று 2 மனைவிகள் என்ற எண்ணம் பலருக்கு உண்டு. அது 2 மனைவிகள் அல்ல. ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி. ஞானசக்தி வடிவானவன் முருகப்பெருமான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய இந்த 3 சக்திகளும் அங்கே வழிபாட்டிலே செய்யப்படுகின்ற பொழுது வள்ளி தெய்வானை என்பது, இந்த வள்ளி என்பது இச்சாசக்தி. நாம் ஒன்றை செய்வதற்கு நமக்கு முதலிலே ஒரு இச்சை, ஒரு ஆசை வர வேண்டும். நான் மேல் படிப்பு படிக்க வேண்டும், நான் இன்ஜினியர் ஆக வேண்டும், நான் வைத்தியத்துறையிலே பட்டப்படிப்பு முடிக்க வேண்டும் என்றால் அதில் ஆசை இருந்தால்தான் அந்த செயல் நடக்கும். எனவே ஆசைப்படுவது இச்சை. இச்சாசக்தி வள்ளிநாயகி, கிரியாசக்தி தெய்வயானை. கிரி என்பது செயல்படுத்துவது. நாம் ஒன்றை ஆசைப்படுகிறோம். நான் டாக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். படிப்புகளை படிக்க வேண்டும், அதற்குரிய தத்துவங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கிரியாசக்தி தான் தெய்வயானை. எனவே இந்த இச்சாசக்தி கிரியாசக்தியாக முருகப்பெருமான் ஞானசக்தியின் வடிவமாக இருப்பவர். எனவே அங்கே அந்த 2 சக்திகளே தவிர மனைவியர் என்பது அல்ல. நாம் மனித வாழ்விலே இவ்வாறு இந்த இறைவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து பார்க்கின்ற ஒரு சந்தோஷம் எதற்காக என்றால், ஏன் வருடா வருடம் ஆலயங்களிலே இந்த திருக்கல்யாணத்தை வைக்கிறோம் என்றால், இந்த அண்ட சராசரங்களிலும் வாழுகின்ற ஆன்மாக்கள், இந்த ஜீவராசிகள், மனிதர்களெல்லாம் தம்முடைய வாழ்விலே சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கும் இந்த இறைவனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கின்ற பொழுது அங்கே செல்லுகின்றவர்கள் எங்களுடைய வீட்டிலும் இவ்வாறான மங்களமான காரியங்கள், திருமணங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அங்கே பிரார்த்தனை செய்வதும், அங்கே அந்த இறைவனுக்கு திருமண காட்சிகளை செய்து வைப்பார்கள். அவ்வாறான பல்வேறு ஆலயங்களிலே இன்றைய தினம்
வள்ளி திருமணம் என்பது மட்டும் நடைபெறும். சில ஆலங்களிலே தெய்வயானை திருமணம் நடைபெறும். இன்னும் சில ஆலயங்களிலே 2 சக்திகளுக்கு உரிய திருமணங்களை அங்கே செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த முச்சக்திகள் வடிவமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வடிவமாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்திலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பக்தர்களும் உங்கள் பிரார்த்தனைகள் எங்கள் வீடுகளிலே எங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்லபடியாக மங்களமான திருமணங்களெல்லாம் நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.